பட்ஜெட் 2023-2024 இதை பற்றி தான் எல்லாருமே பேசியிருப்பாங்க, இதை பற்றி தான் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. பட் தமிழ் பொக்கிஷம் சார்பாக வரும்போது அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும். குறிப்பாக எந்த இடத்துல பட்ஜெட் அடி வாங்கியிருக்கு, எந்த இடத்துல பட்ஜெட் ரொம்ப எகிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்கு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தகவல் இருக்கா? அதை சொல்லியிருக்க மாட்டாங்க நிறைய பேர். அதே நேரத்தில் இந்த பட்ஜெட்டில் ஒரு தொகை இருக்குது. பட்ஜெட்னா என்ன? இவ்வளோ வருமானம் வரும்பா, இவ்வளோ செலவுகள் இருக்குது. வருமானம் எங்கேருந்து வருது, செலவுகள் எங்கெல்லாம் போகுது, இதை யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இப்படி பல வித்தியாசமான ஆனால் உண்மையிலேயே பட்ஜெட்டை பற்றி குறிப்பாக இந்த 2023-2024 என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை மட்டுமே பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். விஷுவல் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்ஜெட்னுடைய ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ். இந்த இமேஜை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லபடியாக நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்ததாக இந்த பட்ஜெட் என்னென்ன விஷயங்களை எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இதுதான் பட்ஜெட்னுடைய பிரேக் டவுன். லெஃப்டில், அதாவது இந்த க்ரீன் கலர் மற்றும் லைட் ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வேர் மணி கம்ஸ் ஃப்ரம் அப்படிங்கிறது. நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளாக் போர்ஷன் அதுதான் நம்முடைய பட்ஜெட்னுடைய என்டையர் அமௌண்ட், அதாவது 45 லட்சம் கோடி ரூபாய். நம்ம பட்ஜெட்னுடைய டோட்டல் வேல்யூ 45 லட்சம் கோடி ரூபாய். அதாவது டாலரில் சொல்ல போனால் 550 பில்லியன் அமெரிக்க டாலர். இலங்கையினுடைய கடன் எவ்வளவு? இவ்வளோ நாள் இலங்கையினுடைய கடன் 43 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான பட்ஜெட் அப்படிங்கிறது 550 பில்லியன் அமெரிக்க டாலர். சரி, இன்னொரு பக்கமாக, அதாவது ரைட் ஹேண்டில் ஒரு ப்ளூ கலர் மற்றும் பிங்க் கலரில் காண்பிச்சிருக்காங்கல்ல, இதுதான் வேர் மணி கோஸ் டு. இது இரண்டுமே இந்த இமேஜினுடைய முழு வடிவம் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன், அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இங்கே இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு 9 லட்சம் கோடி ரூபாய், கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு 9 லட்சம் கோடி ரூபாய், ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய், எக்ஸைஸ் டியூட்டியில் ஒரு 3.5 லட்சம் கோடி ரூபாய், கஸ்டம்ஸ் டியூட்டியில் ஒரு 2.5 லட்சம் கோடி ரூபாய், அதர் டேக்ஸஸ் அப்படிங்கிறது 0.1 lakhs crore. டோட்டலாக டேக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது மட்டுமே 33 லட்சம் கோடி ரூபாய். இந்த 33 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறதுல நிறைய விதமான ஆடட், அதாவது ஸ்டேட் ஷேர் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. ஸோ டோட்டலாக க்ரோஸ் டேக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது ஒரு 33 லட்சம் கோடி ரூபாய். இந்த 33 லட்சம் கோடி ரூபாயில் நெட் டேக்ஸ் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லும்போது 23 லட்சம் கோடி ரூபாயாக இருக்குது. அதாவது நம்முடைய பட்ஜெட் 45 லட்சம் கோடி ரூபாய்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 52% 23.3 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு டேக்ஸ்லேருந்து மட்டும் வருது. அடுத்ததாக இருக்கக்கூடிய லோன். ஸோ ஒரு இடத்துல நமக்கு இன்கம் வருது, இன்னொரு இடத்துல நமக்கு எப்படி இன்கம் வரும்? லோன் வாங்குறதுல, கடன் வாங்குறதுல இன்கம் வரும். ஒரு நாட்டை வழி நடத்துறதுனாலும் சரி, வீட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கடன் வாங்கி சில வேலைகளை செய்வோம். அந்த கடனாகத்தான் இங்கே மார்க்கெட் லோன் அப்படிங்கிறது ஒரு 12 லட்சம் கோடி. அதே மாதிரி ஸ்மால் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய். டோட்டலாக போரோவிங்ஸ் மட்டுமே, நம்ம வாங்கக்கூடிய கடன் மட்டுமே 18.7 லட்சம் கோடி ரூபாய். நம்முடைய பட்ஜெட்டில் 42% நம்ம கடன் வாங்குகிறோம். ஸோ நம்ம 42% கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வியப்பாக இருக்கும். என்னடா பட்ஜெட் பாதிக்கு, அதாவது கிட்டத்தட்ட பாதி அப்படிங்கிறது நம்ம கடன் தான் வாங்குகிறோமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஆனால் அதுக்கு பின்னாடி சில பல உண்மைகள் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இது நமக்கு வரக்கூடிய வருமானம். நம்ம எப்படிலாம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே வருது. சப்சிடிக்காக மட்டுமே 4 லட்சம் கோடி ரூபாய். அடுத்ததாக ஸ்பான்சர்டு ஸ்கீம், சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய். அடுத்ததாக சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு 11 லட்சம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் நம்ம கடன் வாங்கியிருப்போம், அதுக்கு வட்டிலாம் கொடுக்கணும் பாருங்கள், இந்திய அரசாங்கம் வாங்கியிருக்கிற கடன் வட்டி, அது ஒரு 11 லட்சம் கோடி ரூபாய். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்டேட்ஸ், நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக வீதித்து கொடுக்க வேண்டிய அந்த ஒரு தொகை மட்டுமே 5 லட்சம் கோடி ரூபாய். சேலரிஸ், நம்முடைய மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய சேலரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.7 lakhs crores. பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு 2.3 லட்சம் கோடி ரூபாய். அதர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறது ஒரு 5.5 லட்சம் கோடி ரூபாய். ஸோ டோட்டலாக நாட்டினுடைய வளத்துக்காகவும் நாட்டினுடைய எதிர்கால திட்டத்துக்காகவும் நம்ம செலவழிக்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 19 லட்சம் கோடி ரூபாய். அதே நேரத்தில் நம்முடைய செலவுகள், வட்டிக்கு வாங்கினதாக இருக்கட்டும், இல்லை சேலரியாக இருக்கட்டும், பென்ஷனாக இருக்கட்டும், அது 25 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது. இதுதான் ஒட்டுமொத்தமாக 2023 பட்ஜெட்னுடைய பிரேக் டவுன்.
இது நமக்கு புரிந்தாலே நிறைய உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு சொன்னதுக்கான அடுத்த ரீசனுக்கு வந்துடலாம். இங்கே 43% பட்ஜெட் பாரோவிங் அப்படின்னு சொன்னோம், அதாவது லோன் வழியாக நம்ம வாங்குறது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த 43%க்குள்ளேயே நம்ம எங்கேருந்துலாம் லோன் எடுக்கிறோம், நம்முடைய இந்தியர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, கடன் பத்திரங்கள் அப்படிங்கிறத வாங்கியிருப்பாங்க. அதாவது இந்தியாவினுடைய கடன் பத்திரத்தை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அதன் வழியாக நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய அரசாங்கத்தை வழிநடத்துவதற்கான அந்த பணம் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வாங்கக்கூடிய லோன் லிஸ்ட்டில் தான் வரும். 60% ஆஃப் லோன் அப்படிங்கிறது நம்ம உள்நாட்டுக்குள்ளே நம்ம வாங்கியிருக்கோம் என்பது தான். அடுத்ததாக 40% லோன் அப்படிங்கிறது வெளிநாடுகளுடைய வங்கிகள், வேர்ல்டு பேங்க் இப்படின்னு சொல்கிற பலவிதமான வங்கிகள் வழியாகவும் வங்கி சாரா சில பல அமைப்புகள் வழியாகவும் வாங்கியிருக்கக்கூடிய பணம் தான். இப்படித்தான் நம்முடைய இந்த 45 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் அப்படிங்கிறது தயாரிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக டேக்ஸ் தான் ரொம்ப பெரிய அளவில் மெயின் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜிஎஸ்டி வழியாக ஒரு 9.6 lakhs crores அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இவர் தான் கட்டுவார் அவர் தான் கட்டுவார் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்தியாவில் நம்ம சின்னதாக எந்த பொருள் வாங்கினாலும் அது கூடவே ஜிஎஸ்டி வந்துடுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியர்களும் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கட்டிகிட்ருக்கோம். அடுத்ததாக கார்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியர்கள் ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த டேக்ஸ் வழியாக கொடுக்குற அதே ஈக்குவலான அமௌண்ட்டை கார்பரேட்டுகள் என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு 9.2 lakhs 9 லட்சம் கோடி ரூபாய். அடுத்ததாக வர்றது தான் இன்கம் டேக்ஸ். இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறதுல தான் இப்போ அடுத்ததாக 7 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, புதுவிதமான ஸ்கீம்ஸ் எல்லாமே அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். 7 லட்சம் வரை நம்ம என்ன செய்ய வேண்டாம், இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். சப்போஸ் நம்முடைய சேலரி ஒரு 9 லட்சம் ரூபாய், ஆனுவல் சேலரி ஒரு 9 லட்சம் ரூபாய் வரை வருது அப்படின்னா நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டினா போதும், கிட்டத்தட்ட ஒரு 40,000 45,000 ரூபாய் வரைக்குள்ள ஒரு டேக்ஸ் கட்டினா போதும் அப்படிங்கிறது தான் இப்போது வந்திருக்கக்கூடிய ஸ்கீம். நம்ம அதில் இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 9 லட்சம் கோடி ரூபாய் வருது. இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் சரியாக இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க இல்லை சரியாக கார்பரேட் டேக்ஸ் கட்டுறவங்கலாம் சரியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா எங்கிருந்தும் கடன் வாங்க வேண்டாம் என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்கும்போது அது சரியாக வருமா என்பதும் இங்கே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக ரயில்வே தான். இந்த ரயில்வேல 2.4 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இதுதான் ரொம்ப கூடுதல் ரயில்வேக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பட்ஜெட். ஆனால் போதுமான அளவுக்கு ட்ரெயின் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பலவிதமான கட்டமைப்புகளுக்கு பட்ஜெட்டில் சரியான நிதி ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது பட்ஜெட்னுடைய ஒரு நெகட்டிவ். பாசிட்டிவ் நிறைய இருக்கு, நெகட்டிவாக நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக 100 நாள் வேலை திட்டத்துக்கான அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு 33% அப்படிங்கிறது லெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு நெகட்டிவ். மூணாவதாக இருக்கக்கூடியது ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய லோன், பர்சனல் லோனாக இருக்கட்டும், ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், இதை பற்றி அதிகமாக இந்த பட்ஜெட்டில் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல அந்த 7 லட்சம் வரை நம்ம இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது மிடில் கிளாஸ் மனிதர்களுக்கான ஒரு வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிக்ஸ்டு ஃபீலிங் தான். பெரிய அளவில் ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் கரிசனை செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்விகள், ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குது. அடுத்ததாக மிக முக்கியமாக இங்கே கவனிக்கப்பட வேண்டியது மேக் ஏஐ இன் இந்தியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் இந்தியா. அதை நம்ம எப்படி பெருசாக பூம் பண்ண போகிறோம், பெருசாக வளர்த்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு தொகை என்பது இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மேக் ஏஐ ஒர்க் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவுக்காக எப்படி ஒர்க் பண்ணலாம், இதுக்காகவே 3 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது தொடங்கப்படும் அப்படின்னும், ஒவ்வொரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்லையும் கிட்டத்தட்ட ஒரு 100 எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான பலவிதமான கோர்சஸ் சம்பந்தமாக பலவிதமான லேப் அப்படிங்கிறது செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல 5G அப்ளிகேஷன்ஸுக்காக, அதாவது நம்ம மொபைல் அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 100 இன்ஸ்டியூட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சில பல அறிவிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எய்தர் ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய சில பல லேபை நம்ம யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா புதுசாக சில பல இன்ஸ்டியூட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணலாம். இதில் எது வேணாலும் மத்திய அரசாங்கம் நினச்சா நடக்கும். இது நல்ல ஒரு விஷயம். டெக்னாலஜி வைஸாக நம்ம என்ன செய்யணும், இன்னும் அட்வான்ஸ்டாக போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெளிவாக அதில் இருந்துச்சு, அந்த பட்ஜெட் உரையில் இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஆகுமெண்டட் ரியாலிட்டியாக இருக்கட்டும், மெட்டா அப்படிங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், கூடுதலாக நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்முடைய ஸ்டடீஸ் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 150க்கும் அதிகமான நர்சிங் கல்லூரிகள் அப்படிங்கிறது ஓப்பன் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் எய்ம்ஸ் அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வி பட்ஜெட்டில் ஒரு நெகட்டிவாகவே இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக பார்க்க போனால் பழங்குடியினத்தவர்களுக்காக மட்டுமே ஒரு 15,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது, ஒரு 3 வருஷத்துக்கு 15,000 கோடி ரூபாய் அவங்களுக்கான சேஃப் ஹவுசிங், சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கிய அத்தியாவசிய தேவைகளுக்காக 15,000 கோடி ஒதுக்க
கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், ஏகலவ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 38,800 டீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஆட் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமும், உணவு தானியங்கள் அப்படிங்கிறது இன்னும் ஒரு வருடம் நாங்கள் இந்திய மக்களுக்கு 80 கோடி மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற நல்ல அறிவிப்பும் வந்திருக்கிறது. அடுத்ததா 11.4 கோடி விவசாயிகள் அப்படிங்கிறவங்க நேரடியாக இந்தியாவினுடைய வங்கிகளில் கணக்கு வச்சு அவங்களுக்கான மானியத்தை எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க நேரடியாக கணக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பல விவசாயிகளுக்கு மினிமம் பேலன்ஸ்லேருந்து துணிவு படத்தில் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் தெரியாமல் பேங்க் வழியான ஏமாற்று வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ அதற்கான விழிப்புணர்வையும் மத்திய அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். அடுத்ததா போக்குவரத்து துறைக்காக மட்டுமே ஒரு 78,000 கோடி ரூபாய், மீன்வளத்துறைக்கு ஒரு 6,000 கோடி ரூபாய். இங்கே மீன்வளம் அப்படின்னு சொல்லும் போது விவசாயிகளுக்கு எப்படி பல சங்கங்கள் அமைக்கப்பட்டு விவசாய பொருட்கள் நேரடியாக மக்கள்கிட்ட வந்து விநியோகம் செய்யப்படுகிறதோ அதே மாதிரி மீன்வளத்திற்காகவும் இல்லாட்டி மீனவர்களுக்காகவும் பலவிதமான சொசைட்டிஸ் தொடங்கப்படும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நடந்தால் சூப்பராக இருக்கும். இந்த பட்ஜெட் அப்படிங்கிறதே ஒரு வருடத்தில் இந்த அரசாங்கம் வந்து இப்படி சொல்லிட்டு போகும், எல்லா அரசாங்கங்களும் சொல்லிட்டு போகிறது தானே அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. பட்ஜெட்டில் சொன்னதெல்லாம் அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறத நாம தான் கவனிக்கணும். பிரதமர் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்துக்காக 79,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பிரதமருடைய வீடு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உண்மையிலேயே பல வீடுகளையும் நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழ் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு நல்ல திட்டம். அதுக்கு ஒரு 79,000 கோடி ரூபாய். கர்நாடகாவுக்கு சிறப்பாக ஒரு 5,300 கோடி ரூபாய். இந்த இடத்துல ஒரு அரசியல் விளையாட்டு அப்படிங்கிறது இருக்குது. 50 புதிய ஏர்போர்ட் அப்படிங்கிறது கட்டப்படும் அப்படின்னு சொல்லும்போதே பின்னாடி இருக்கக்கூடிய கோஷங்கள் அதானி அதானி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கே கோஷம் பண்ணாங்க. நம்ம பட்ஜெட் உரையை பார்க்கும்போதே தெரியும். 50 புதிய ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அதானிக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இல்லை இது அதானிக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற பதிலும் இப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் குறிப்பாக நம்ம நாட்டுக்கு 50 புதிய ஏர்போர்ட் வருவது ஒரு நல்ல விஷயம்தான். விவசாய நிலங்கள் இல்லாமல் அந்த விமான நிலையங்கள்லாம் அமைக்கப்பட்டால் சரி. இல்லை நம்ம ஊரில் இப்போது நடந்துட்டு இருக்க இந்த பரந்தூர் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும்ல, தெரியாத நபர்கள் தேடி பாருங்க, உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததான் மாநிலங்களுக்கு வட்டியில்லா கடனா ஒரு 1.3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அடிப்படை கட்டமைப்பு. இந்த அடிப்படை கட்டமைப்புனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு ஒரு 33% நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியிருக்காங்க. இதில் 10 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது அடிப்படை கட்டமைப்புக்காகவும், அதே மாதிரி நகர்ப்புற கட்டமைப்புக்காக ஒரு 10,000 கோடி ரூபாய், பிரதமருடைய வீட்டு வசதி திட்டமும் இதுக்குள்ளேயே வந்துடுது. 79,000 கோடி ரூபாய் வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது. ஸோ விலை குறையக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன், டிவி, இது எல்லாத்தையுமே விலை குறைய போகுது. சைக்கிள், பொம்மைகளுக்கான இறக்குமதி அப்படிங்கிறதும் அந்த வரி அப்படிங்கிறத டிக்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் சில பல விஷயங்களில் மறுபடியும் வரி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. குறிப்பாக கோல்டு, சில்வராக இருக்கட்டும், இல்லை சிமினிஸாக இருக்கட்டும், நம்முடைய வீட்டிலலாம் இயங்கக்கூடிய அந்த சிமினிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வரி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக மொபைல் உற்பத்தி. இந்தியாவில் தினசரி மொபைல் யூசர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ மொபைலை இந்தியாவுக்குள்ளே உற்பத்தி பண்ணுறதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸினுடைய வரி அப்படிங்கிறது குறைக்கப்பட போகுது. நிறைய இதே மாதிரி மொபைல் நிறுவனங்கள் இனி இந்தியாவில் வந்து அவங்களுடைய நிறுவனத்தை தொடங்குவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக வந்திருப்பது பேன் கார்டு தான். இந்த பேன் கார்டை நம்ம இனிமேல் நார்மலாக உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐடி கார்டோ இல்லாட்டி ஆதார் கார்டு மாதிரியே பேன் கார்டையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அடுத்ததா மூத்த குடிமக்களுடைய சேமிப்பு வங்கி ஒரு 15 லட்சம் வரை தான் நம்ம சேமிப்பு வங்கியில் போட முடியும். ஆனால் இப்போ அது வந்து ஒரு 30 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. பெண்களுக்கான சேமிப்பு பத்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். 7.5% வட்டிக்கு பெண்களுக்கான சேமிப்பு பத்திரம் அப்படிங்கிறது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய பெண்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக கூட இருக்கலாம். 47 லட்சம் இளைஞர்களுக்கு 3 வருடங்களில் வேலைவாய்ப்பு. அது எப்படி உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் சொல்லலை. அது ஒரு நெகட்டிவ் சைடாக நம்ம பார்க்கலாம். பசுமை வளர்ச்சிக்காக மட்டுமே ஒரு 19,700 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கிளைமேட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு இருக்குல்ல, 2050 நாங்கள் 0 எமிஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சொல்லிட்டு இருக்கும்போது இந்தியாவினுடைய டார்கெட் 2070 தான். 2070 தான் 0 எமிஷன், மாசு இல்லாத ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு நாடாக நாங்கள் மாறுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொல்யூஷனை ரொம்ப ஏற்படுத்தக்கூடிய வாகனங்கள் எல்லாமே ஸ்கிராப்புக்கு போட்டு அது வழியாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து அந்தந்த அரசு இலாக்காக்களில் தேவையான வாகனங்கள் வாங்கப்படும், இல்லை இருக்கக்கூடிய வாகனங்கள் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்திய அரசாங்கம் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், மனித கழிவுகளை அதை சுத்தம் செய்வதற்காக இயந்திரங்கள் அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களிலும் 100% பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது. இன்னுமாயா அதை பயன்படுத்தாமல் இருக்கும்?
அதை மட்டும் சீக்கிரமாக செஞ்சிருங்கப்பா. எதை செய்கிறீங்களோ இல்லையோ அதையாவது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விவசாயத்துக்காக கடன் வழங்கக்கூடிய சங்கங்கள் வழியாக மட்டுமே ஒரு 63 கோடி ரூபாய் அப்படிங்கிறது விவசாய கடனாக கொடுக்கப்படும் அப்படின்னும், விவசாயிகளுக்காக மட்டுமே 20 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது விவசாய பொருட்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு 20 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான கடன்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் ஒரு ஸ்பெஷல் அறிவிப்பாக வந்திருக்கு. ஸோ டோட்டலாக பட்ஜெட்னுடைய சாராம்சம் என்ன, பட்ஜெட் எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, அதனுடைய வரவு என்ன, செலவு என்ன, இதை எல்லாமே இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.